அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் ரமேஷ், பெங்களூர்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு. இது வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் அலர்ட், ஒரு மருத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு வீடியோ பதிவு இது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்பெல்லாம் வந்து இந்த ஒரு சமீப காலமாக ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் இந்த கேன்சரை பற்றி நிறைய பேச்சுகள் வரும். கேன்சராக இருக்குமோ, இல்லை எனக்கு இந்த எலும்பு தேய்மானம், கால்சியம் டெஃபிஷியன்சி, இந்த மாதிரி நிகழ்வுகள் ஜாஸ்தி வரும். அது என்னன்றது இப்போ பார்ப்போம். இது வந்து ஒரு பெண்ணோட ஜாதகம். இந்த பெண்ணுக்கு வயசு வந்து 17 வருஷம் முடிஞ்சு 9 மாதம் 12 நாள் ஆகுதுங்க. நிகழ்வு என்னன்னாக்கா, இந்த பெண்ணுக்கு வந்து தலைவலி வந்திருக்கு. ஸோ அதனால வந்து ஒரு எமர்ஜென்சி, ஒரு சேஃபர் சைடாக வந்து ஸ்கேன் பண்ணியிருக்காங்க தலைக்கு, எம்ஆர்ஐ ஸ்கேனு. அப்போ டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை எங்களுக்கு வந்து இன்னொரு முறை இன்னொரு ஸ்கேன் எடுக்கணும், வேற விதமான எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணும், அது கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து இன்னொரு முறை செக் பண்ணணும், எங்களுக்கு ஒரு விஷயத்துல வந்து ஒரு சின்ன சந்தேகம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட பிறப்பு லக்னம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா துலாம். தற்போதைய வயதுக்குரிய அட்சய லக்னமா தனுசு போயிட்டு இருக்கு. லக்னாதிபதியாருக்கு குரு பகவான். அவர் எங்க இருக்காரு, 1க்கும் 4க்கும் ஆதிபத்தியம் பெற்று 12ல இருக்காரு. இந்த நிகழ்வு என்னன்னாக்கா, அதான் இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்கேன், தலைவலின் ஸ்கேன், அந்த நிகழ்வு சரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜாதகிக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு, பூரணம் 2ஆம் பாதம் போயிட்டு இருக்கு. சுக்கிரபவன் எங்க இருக்காரு, 8ஆம் வீட்டுல இருக்காரு. லக்னபாவம்ன்றது தலை. அப்ப தலைவலிக்கு தலைவலின்னு ஸ்கேன் பண்ணிருக்காங்க அப்படின்ற நிகழ்வு சரி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா லக்னாதிபதி குரு 12ல இருக்காரு. அப்ப மருத்துவத்திற்காக இந்த ஜாதகி வந்து பண விரயம் பண்ணணும்ன்றது இருக்கு. சரி, இப்ப இந்த ஜாதகிக்கு பாத்தீங்கன்னா கோச்சாரத்துல வந்து சுக்கிர பகவான் எங்க போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் வீடான மேஷத்துல போயிட்டு இருக்காரு. ஓகே, மேஷத்துல வந்து இருக்கலாமா அப்படின்னு என்ன ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5ன்றது மனம் ஆச்சுங்களா. ஏற்கனவே வந்து இந்த ஜாதகிக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் வீடான கடகத்துல வந்து கேது பகவான் இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகிக்கு மனம் வந்து தேவையில்லாத விஷயத்த நினைச்சு மன கவலைப்படுறது, இது இல்லாதது வந்து இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு விதமான மனக்கலக்கம். 5, 12க்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் எங்க இருக்காரு, 6ஆம் வீட்டுல இருக்காரு. 6ன்றது தீரக்கூடிய நோய் தான், பயப்படக்கூடிய நோய் கிடையாது. ஆனால் கோச்சாரத்துல எங்க போயிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் வீட்டுல போயிட்டு இருக்காரு. பாருங்க, லக்னம்ன்றது தலை, லக்னாதிபதி குரு 12 விரயசாந்தத்துல இருக்காரு. தலைவலின்னு ஸ்கேன் பண்ணிருக்காங்க, அதுக்காக மருத்துவ செலவு பண்ணிருக்காங்க, அதனால விரயம் கரெக்டா இருக்கு. சுக்கிர பகவான் எங்க இருக்காரு, சுயஜாதகத்துல 8ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப தலைவலின்றதுக்காக எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்ல டாக்டருக்கு வந்து கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு. என்னன்னாக்கா, இன்னொரு முறை ரீஸ்கேன் பண்ணணும். ஏன் அப்படின்னா, ஒருவேளை கேன்சரா இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன் அந்த கேன்சர்ன்ற அந்த சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் கேது இணைவுனாலே கேன்சர் வச்சுங்களா, அதனால உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கு. ஆனால் கோச்சாரத்துல தான் செவ்வாய் பகவான் வந்து 8ல பயணிக்கிறாரு, சுய ஜாதகத்துல இல்லை. அதே மாதிரி இந்த ஜாதகிக்கு பார்த்தீங்கன்னா வருகிற ஜூலை மாதம் 7ஆம் தேதிக்கு மேல 7ஆம் தேதி வரைக்கும் தான் செவ்வாய் பகவான் கோச்சாரத்துல வந்து 8ல பயணிப்பார். அப்பதான் வந்து செவ்வாய்க்கு எது இணைவு வருது. ஜூலை மாதம் 8ஆம் தேதியில இருந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் நேரம் எங்க போயிடுவார், சிம்மத்துக்கு போயிடுவார் கடகத்துல இருந்து. அப்ப செவ்வாய்க்கு எது இணைவு எங்க இருந்து வந்திருக்குங்க, அப்ப எப்படி கேன்சர் வரும்? நோ கேன்சர். புரியுதுங்களா? அதனால இந்த நம்ம இவங்களுக்கு என்ன சொன்னோம், நீங்க ஒன்றும் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைப்பா, 8ஆம் தேதிக்கு மேல வந்து எல்லாமே சரியாயிடும். அது வரைக்கும் கொஞ்சம் ப்ரிகாஷனரி, மொபைல் அதிகமாக பார்க்கறது, நைட் வந்து கண்ணு முடிக்கிறது, இதெல்லாம் வந்து கொஞ்சம் மூளைக்கு வந்து ஸ்ட்ரெயின் கொடுக்காம, கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் கொடுக்காம இருந்தீங்கன்னா சரியாகும். ஏன்னாக்கா கண்ணுன்றது ஆப்டிக்கல் நர்வ்ஸ், அந்த நரம்பு, அந்த வயரிங்லாம் இருக்கு. வயரிங் வந்து எங்க டேரக்டாக மூளைக்கு வந்து கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அது சம்மந்தமான அழுத்தங்கள் ஏற்படும். கொஞ்சம் நமக்கு அந்த 8ஆம் தேதி கொஞ்சம் ஜாக்கிரதை இருக்கணும், இருந்துக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரைக்குமே யாராவது கேன்சராக இருக்கு அப்படின்னு வந்து சொன்னா தயவு செஞ்சு நம்ப வேண்டாம். இல்லை சார், நான் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டோம், ரிப்போர்ட்ல வந்து கேன்சர்னு வந்திருக்கு, வரட்டும். கோச்சாரத்துல தான் எப்பயுமே வந்து ஒரு விஷயத்த நம்ம இந்த மாதிரி இந்த கேன்சர் போன்ற விஷயங்கள் ஆய்வு பண்ணும்போது, செக் பண்ணும்போது
கோச்சார கிரகங்களை அன்னைக்கு கோச்சார கிரகங்களை முன்னாடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து பேசணும். அன்னைக்கு கோச்சார கிரகங்களை முன்னாடி வச்சுட்டு பேசணும்னா தான் கரெக்டாக வந்து நிகழ்வுகள் என்னன்னு தெளிவாக புரியும். கோச்சாரத்தில் தான் இணைகிறாங்க. கோச்சார இணைவுகள் வந்து கொஞ்ச காலத்தில் வந்து மாறி போயிடும். ஏன்னா டிரான்சிட்ல இருப்பாங்க ஆச்சுங்களா. அதனால கோச்சார இணைவுகளை வந்து நம்ம வந்து பெருசாக நினைச்சு பயப்பட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோச்சாரம் வந்து சூரியன் சனி காம்பினேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, சார் வந்து முட்டி வலி, டாக்டர்கிட்ட போனால் எலும்பு தேஞ்சிருச்சு, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தயவு செஞ்சு பண்ண வேண்டாம். இப்போ சனி பகவான் இருக்காரா, அவர் 2.5 வருஷம் இருப்பார், அது ஓகே. சூரியன் 1 மாசத்துல மாறிடுவார் இல்லைங்களா. சந்திரன் 2.25 நாள்ல மாறிடுவார். அதனால நம்ம என்ன சொல்றோம்னாக்க கோச்சார இணைவுகளை வந்து வச்சு நம்ம மெடிக்கலை வந்து ரிலேட் பண்ணி எதையும் பார்க்க வேண்டாம். விதிப்பயன் இருக்கான்னு மட்டும் முக்கியமா பார்க்கணும். விதிப்பயன் இருக்கா, அது அந்த காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஆகணும். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விதிப்பயனும் இல்லை, அதனால இந்த மாதிரி சொல்றாங்கன்னா கண்டிப்பா கோச்சாரத்துல வந்து அந்த இணைவுகள் இருக்கும். அதனால கோச்சார இணைவுகளை நினைச்சு வந்து நம்ம எதுவும் பயப்பட வேண்டாம். எந்த விதமான அவசரப்பட்டு டாக்டர் சொல்லிட்டாங்களே அப்படின்னு டென்ஷன் ஆகி போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தயவு செஞ்சு யாரும் எதுவும் பண்ண வேண்டாம். அது இது வந்து இது நேற்று நடந்த நிகழ்வு. அதனாலதான் வந்து இது உடனடியே வீடியோ பதிவை பண்ணுறதுக்காக போட்டது. இது எப்படி சார் நான் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எங்களை மாதிரி ஏஎல்பி ஜோதிடர் அணுகுங்க, அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கோங்க, அவங்க துல்லியமா சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜோதிட வகுப்புகள் கூட எங்களுக்கு ஏஎல்பியில் வந்து வகுப்புகள் நடக்குது. அதிலும் வந்து நீங்கள் கலந்து நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். அதனால கோச்சார இணைவுகளை வந்து மறுபடியும் ஒரு ஃபைனல் டச்சாக என்ன சொல்கிறோம், கோச்சார இணைவுகளை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு முடிவுக்கும் வந்துட வேண்டாம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்கான பதிவு. இப்படிப்பட்ட அற்புதமான அட்சயலக்கண பദ്ധதியினும் தெய்வீகமான ஜோதிட முறையை உருவாக்கிய எனதருமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எனக்கு கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி. மீண்டும் வேறொரு ஜாதகத்தில் சந்திப்போம். வணக்கம். வாழ்க வளமுடன்.